வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு ரஸ்மலாய் கேக் vlog தாங்க. ஒரே நாளில் 3 கேக் பக்கம் ரஸ்மலாய் கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. அப்புறம் ஒரு சாக்லேட் கேக் ஆர்டர் வந்துருச்சுங்க. இதில் ஒரு ரஸ்மலாய் கேக் வந்து ஒரு சிஸ்டரோட பர்த்டேக்கு ஒரு பிரதர் கிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கான தீமில் ஒரு கேக்கும், அப்புறம் லிட்டில் கிருஷ்ணா தீமில் ஒரு கேக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3மே ரசமலாய் கேக்காக இருந்தாலுங்க, விதவிதமான டெக்கரேஷன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரசமலாய் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கிறேன். ரசமலாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ரசமலாய் வந்து நான் நைட்டே பண்ணி வச்சுக்குவேன். அந்த டைம்லேயே வந்து நைட் டின்னருக்காக தக்காளி சட்னியும் வந்து மண் சட்டியில் ரெடி ஆகிட்டுருக்குது. இது நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு அப்படி நான் கேக்ஸும் பண்ணிக்குவேன். ஒரு 5 மணி நேரம் பக்கம் ரசமலாய் நல்லா ஊறுச்சுன்னா கேக்கில் போடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ சாக்லேட் கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சாக்லேட் ஸ்பாஞ்சில் சாக்லேட் க்ரீம் வச்சு இதை நான் வந்து இந்த மாதிரி 3 லேயரும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதை வந்து இந்த கிருஷ்ணர் தீமுக்கான கேக்குங்க. இப்போது கேக்கான க்ரம் கோட் முடிச்சு ஐசிங்கும் முடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு கிராஸ் மாதிரி இருந்தால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதனால க்ரீன் கலரில் க்ரீம் வச்சுட்டு அதை நான் வந்து ஒரு கிராஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ மேலேயும் க்ரீன் கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்குறேங்க. இது வந்து இப்படியே விடாமல் ஒரு பட்டர் நைஃப் வச்சு சும்மா ஒரு டேப் பண்ணி எடுக்கும்போது ஒரு கிராஸ் எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ நம்ம கிருஷ்ணர் அப்புறம் இந்த பானை வெண்ணெய் இந்த மாதிரிலாம் உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் பார்க்குறக்கு நல்ல ஒரிஜினாலிட்டியாக கிடைக்கும். இப்போ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்குறேன். இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுக்குறேங்க. இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து ஒரு எம்போஸ்டான கிராஸ் மாதிரி தெரியும். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு லிட்டில் கிருஷ்ணா தீம்லான கேக் டாப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. இந்த டாப்பர்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் சீக்கிரமாக செப்பரேட்டாக கொடுக்குறேங்க. இந்த பாட்டு இந்த புல்லாங்குழல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம்மேடு ஃபாண்டன்ட்டில் பண்ணது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன், ஹோம்மேடு ஃபாண்டன்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத. இப்போ இதெல்லாம் வச்சதுக்கப்புறமா இந்த பானையில் வந்து ஒரு பட்டர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ரீம் வச்சு பட்டர் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிருஷ்ணர் பாட் மாதிரியே இருக்கும். இந்த கேக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரஸ்மலாயும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல சோக்காகி நல்ல டேஸ்டியான ஒரு ஜூஸியான ரஸ்மலாய் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க. இப்போ இதை தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு கேக்காக வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 kg கேக்கான டெக்கரேஷன் தான் இப்போ பண்ண போகிறேங்க. இந்த கேக்கோட வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி செப்பரேட்டாக கொடுத்துருக்குறேன். ரஸ்மலாய் கேக் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் அது. அதில் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும், நீங்களே வீட்டில் செய்ய முடியும். இப்போ இந்த கேக்கை 3 லேயர்ஸாக கட் பண்ணியாச்சுங்க. இதில் ஃபஸ்ட் லேயரை வச்சுட்டு நம்ம மலாய் வந்து இதில் வச்சு நல்லா டிப் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமலாயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மேலே போட்டுக்க போகிறேன். அப்புறம் இது மேலே நட்ஸும் போட்டுக்க போகிறேன். இப்போ இது வந்து கட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இந்த ரசமலாய் நட்ஸு இதெல்லாம் நம்ம வாய்க்கு கிடைக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 3 லேயரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலேயும் நான் வந்து ரசமலாய் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ரோஸ் டிசைன்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த இதில் யூஸ் பண்ணுற க்ரீமில் வந்து கொஞ்சமான அளவில் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இந்த ரசமலாய் கலர்லேயே கிடைக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு அப்புறம் ரசமலாயெல்லாம் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணால் இந்த கேக்கோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க. எல்லா கேக்கோட ஒர்க்குமே முடிச்சுட்டு நான் எல்லா கேக்குமே வெயிட் போட்டு காமிக்கிறேங்க. அப்புறம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். இப்போ 1/2 kg ரசமலாய் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. சேம் அதே மாதிரி 1 kg ரசமலாய் கேக்கும் க்ரம் கோட் பண்ணி ஐசிங் முடிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரேப்பர் நம்ம கேக் கோம் சொல்லுவாங்களே அது வச்சுட்டு ஒரு டிசைன் கொடுத்துட்டு இதுலேயும் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஹாஃப் சைட் டிசைன் மாதிரி கொடுத்துட்ருக்குறேன்.
இதுக்கு மேலே சாப் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் நிறையா போட்டுட்டு அப்புறம் ரசமலாயெல்லாம் வச்சோம்னா இந்த கேக்கோட டெக்கரேஷனும் முடிஞ்சிருங்க. அப்புறம் இது இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கோல்டன் கலர் ஈட்டபிள் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த 1 kg கேக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்தது சிஸ்டர் பர்த்டே தீம்க்கான கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து சேம் அதே மாதிரி தாங்க க்ரம் கோட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே வயலட் கலரில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கான ஒரு ஸ்பைரல் டிசைன் மாதிரி கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து என்னோட ஐடியாலே பண்ண சொல்லிட்டாங்க. எங்கள் அக்காவுக்கு பர்த்டே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என் ஃப்ரெண்டோட தம்பி தான் இவங்க இந்த ஆர்டர் கொடுத்தவங்க. அதனால இந்த கேக்குக்கு என்னோட இஷ்டப்படி டெக்கரேட் பண்ணிகிட்ருக்குறேங்க. இதில் வந்து அக்கா தம்பி இருக்கிற மாதிரியான ஒரு கேக் டாப்பர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கிற மாதிரியான ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போது இந்த கேக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வெயிட் போட்டு பார்த்துடலாம். இது 1/2 kg கேக்குங்க, 600 grams இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 kg 500ங்க. அடுத்தது வந்து 1 kg ரஸ்மலாய் கேக். இது வந்து 1 kg 200 gram இருக்குது. இதோட 1 kg ப்ரைஸ் வந்து 950. இது 1 kg ரஸ்மலாய் கேக்கு. இதுவும் 1 kgக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 950 rupees. அடுத்தது நம்ம கிருஷ்ணர் தீமில் பண்ண கேக்கான வெயிட் பார்த்துடலாங்க. இது வந்து ஒரு 2 kg கேக், சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால 1 kg 750 கொடுக்குறோம். அப்புறம் இந்த கிருஷ்ணர் தீம்க்கான டெக்கரேஷனுக்கு ஒரு 500 எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் இவ்வளோ ரசமலாய் கேக் பண்ணிவிட்டு நம்ம எப்படிங்க சாப்பிடாமல் இருக்கிறது? அதனால இது நம்ம வீட்டுக்காக செஞ்ச ரசமலாய் கேக் அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண 4 கேக்குங்க. 3 ரசமலாய் கேக், 1 சாக்லேட் கேக். இந்த 4 கேக்கையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது நாமளாக செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு எப்போவுமே மனசுக்குள்ளே வருங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த கேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.